அகாடமில இருந்து இலக்கண வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல ஒரு பொருள் பன்மொழி. ஆல்ரெடி ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் சொல்லி தனியா ஒரு வீடியோ கிளாஸஸ் போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது வேற இது வேற. இது ஒரு பொருள் பன்மொழி. அதாவது ஒரு பொருள் பொன்மொழி. அது என்ன சார் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா, பொதுவாக ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள், ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுதான் இருக்கும். இப்ப பேனா அப்படின்னா அது ஒன்னதான் குறிக்கும். ஒரே பொருளில் இரண்டு சொல் வந்தால் அதனை அடுத்தடுத்து வராது. இப்ப நின்றான், நின்றான், சென்றான், அப்படி போனான் சென்றான் வச்சுக்கோங்க. போனான் சென்றான் ரெண்டும், இந்த ரெண்டு சொற்றொடரும் அடுத்தடுத்து வருமா? வராது. அப்படி வந்தால் அது பொருள் தராது. போனான் சென்றான் ரெண்டுமே ஒரே பொருள் தான். அப்ப ஒரே பொருளை குறிக்கக்கூடிய இரு சொற்கள் அதை அடுத்தடுத்து நிற்காது. இது தமிழ்ல பேசிக்கான ரூல். அவன் ஊருக்கு போனான், இந்த சென்டென்ஸை பாருங்க. அவன் ஊருக்கு போயிட்டான், ஓகே. அடுத்து இவன் ஊருக்கு சென்றான். இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு அப்புறம் வரந்தா எப்படி வருமோ வரலாம். இதுலவே போனான் சென்றான் என்பன ஒரே பொருளை தந்தாலும் அடுத்தடுத்து வரல, அடுத்தடுத்து வராது, வரல. ஓகேவா? அப்ப வரல. இங்க அவன் ஊருக்கு போனான் சென்றான் என்ற வாக்கியம் அமையாது. ஏன் அப்படின்னா போனானும் சென்றானும் ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கிறது. அப்ப போனான் சென்றான், அப்ப என்ன பண்ணுது? ரெண்டுமே ஒரே பொருளை குறிப்பதனால இரண்டு பொருள், ஒரே பொருளை தரும் இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து அமையாது, வராது. ஓகேவா? சில இடங்களில் ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய வேறு வேறு சொற்கள் பிரியாமல் அடுத்தடுத்து சேர்ந்து வருவது உண்டு. அப்ப சில இடங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய சொற்கள் பிரியாமல் அடுத்தடுத்து சேர்ந்தே வரும். அதை நம்ம ஏத்துக்குருவோம். அது படிக்கிறப்ப ஓகே, நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த சொற்களை தான் ஒரு பொருட்பன்மொழி, ஒரு பொருட்பன்மொழி. அப்ப ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வரும். ஆனால் தமிழ் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா எழுத்துக்களிலும் அப்படி அமையாது. அப்படி அமைந்தால் அதுதான் ஒரு பொருட்பன்மொழி. பிரித்து தனித்தனியாக அதை தனித்தனியா பிரிச்சாலும் பொருள் தரும். என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு? இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளோட பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். பக்கத்தின் நடுமையத்தில், பக்கத்தின் நடுமையத்தில் புள்ளிவை. பக்கம், பக்கத்தின் நடுமையம். அப்ப நடு என்பதையும் சென்டரை தான் குறிக்குது. சென்டர் மையத்தையும் சென்டரை தான் குறிக்குது. அப்ப நடுமையம். அப்ப இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தரக்கூடியவை அடுத்தடுத்து வருது. அப்படி வரப்ப அது நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையும் திணித்ததாக தெரியல, இயற்கையாகவே அமைந்தது போல இருக்கு. நடுமையம். இதை தனியாக பிரித்தால் பொருள் தருதான் பார்க்கணும். நடு பொருள், மையம் என்பதும் பொருளை தருது. அப்ப தனியாக பிரித்தாலும் பொருளை தருகிறது. நடு மையம், நடுவில் புள்ளிவை, மையத்தில் புள்ளிவை. புரிஞ்சா? இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அங்கிருக்கும் மூட்டை முடிச்சுகளை வண்டியில் ஏற்று. அங்கிருக்கும் மூட்டை முடிச்சுகளை வண்டியில் ஏற்று. அப்ப இதுல மூட்டை முடிச்சுகள், மூட்டை முடிச்சு ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்குது. மூட்டை முடிச்சு, வண்டியில் ஏற்று. அப்ப மூட்டை முடிச்சு என்று ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்ததுனால இது ஒரு பொருட்பன்மொழி. மூட்டை முடிச்சு. அடுத்து பாருங்க, மாட்டை போஸ்ட் கம்பத்தில் கட்டாதே. அப்ப போஸ்ட் என்பதும் அந்த ஒரே அர்த்தத்தையும், கம்பம் என்பதையும் அந்த போஸ்ட் கம்பம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த போஸ்ட் கம்பம் வேலை செய்தான்னு பாருங்க. அப்ப போஸ்ட் கம்பம் என்பது என்ன? ஒரு பொருட்பன்மொழி. அப்ப ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்தால் அது ஒரு பொருட்பன்மொழி. இங்க போஸ்ட், கம்பம் இந்த ரெண்டு வரும். அடுத்து அந்த மூளை டேனில் கடை இருக்கிறது. மூளை டேனில் கடை இருக்கிறது. அதாவது மூளை அப்படிங்கிறது கடைசி, அதே மாதிரி டேர்னில் அப்படிங்கிறது அந்த கடைசி வளைவைத்தான் குறிக்கும். அப்ப ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வந்திருக்கு, ஒரே பொருளை தரக்கூடிய இரு சொற்கள். அடுத்து பாருங்க, நடு சென்டரில் குத்து. நடு சென்டர், நடுனாலும் மையத்தை தான், சென்டர்னாலும் மையத்தை தான் குறிக்கும். அடுத்து பாருங்க, கண்ணாடி கிளாஸில் டீ குடித்தேன். கிளாஸ், கண்ணாடி என்பதும் அந்த குவளையத்தான் குறிக்கும், கிளாஸ் என்பதும் குவளையத்தான் குறிக்கும். அடுத்து உயர்ந்தோங்கும் மலை. ஸோ உயர்ந்து பிளஸ் ஓங்கும். ஸோ அப்ப இது ரெண்டுமே என்ன? ஒரே பொருளை தான் குறிக்கும், உயரமான. அடுத்து நின்னரும் இரும் பேர் ஓத்தல். அதாவது இரும் பேர் என்பது இந்த ரெண்டும் பெருமையை குறிக்கும்.
நாள் இளங்கன்று, நாகு இளங்கன்று. நாகு மற்றும் இளம் அப்படிங்கிறது இளமையை குறிக்கும். மீமிசை ஞாயிறு. மீ என்பது மேலே என்று பொருள், மிசை என்றால் மேடு. இரண்டுமே ஒரே பொருளை குறிக்கிறது. என வருவன எல்லாம் ஒரு பொருட் பன்மொழி. இதுக்கு நன்னூலால் ஒரு விரதி சொல்றார். ஒரு பொருட் பன்மொழி சிறப்பினின் வளா. ஒரு பொருட் பன்மொழி சிறப்பினின் வளா அப்படின்னு சொல்லி ஒரு விதியை ஒண்ணு சொல்றார். ஓகேவா? இப்ப ஒரு பொருட் பன்மொழினா என்னன்னு பார்த்துட்டோமா? அப்ப ஒரு பொருட் பன்மொழினா ஒரே பொருளை தரக்கூடிய இரு சொற்கள் அடுத்தடுத்து வந்து நின்றால் அவை ஒரு பொருள் பன்மொழி. இது இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அது ரெண்டையும் பிரிச்சு பார்த்தால் ரெண்டுமே தனியாக பொருளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, ரைட். அடுத்ததாக ஒரு பொருள் பல்பெயர். அது என்ன சார் ஒரு பொருள் பல்பெயர்? ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல பெயர்கள். ஒரே பொருளுக்கு பல பெயர்கள் வரும். பிரித்து வராமல் ஒன்றாக சேர்ந்து வரும். தனித்தனியாக பிரித்தால் வேறு பொருளை தரும். அதாவது ஒரு பொருள் பல்பெயர். ஒரே பொருளுக்கு பல பெயர்கள் வரும். அத பிரித்து வராமல் ஒன்றாக சேர்ந்து வரும். அப்படி பிரிச்சோம் அப்படின்னா, தனித்தனியாக பிரிச்சா வேறு ஒரு பொருளை தரும். அதாவது இப்ப பாருங்க, கூட்டத்திற்கு தந்தை பெரியார் ஈவே ராமசாமி தலைமை தாங்கினார். இது ஒரு சொற்றொடர். இதில் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி என்ற 3 பேர்களும் ஒருவரை குறிக்குது. அப்ப ஒருவரைத்தான் குறிக்குது. புரியுதா? அப்ப ஒரே ஒரு ஆளை 3 பேர்களை குறிக்கிறாங்க, தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அப்படின்னு. அப்ப 3 ஒரே பொருளை தரக்கூடிய பல பெயர்கள் சேர்ந்து வந்துள்ளது. இதுவே கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார், தந்தை தலைமை தாங்கினார், கூட்டத்திற்கு பெரியார் தலைமை தாங்கினார் என பிரித்து விட்டால் வேறு வேறு பொருளை தரும். கூட்டத்திற்கு தந்தை தலைமை தாங்கினார், கூட்டத்திற்கு தந்தை பெரியார் தலைமை தாங்கியிருக்காரு, கூட்டத்திற்கு பெரியார் தலைமை தாங்கினார். அப்ப ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் பல தொடர்ச்சியாக வந்தால் ஒரு பொருளையும், அவை தனித்தனியாக பிரிக்கும் போது வேறு ஒரு பொருளையும் தந்தால் அது ஒரு பொருள் பல்பெயர். ஒரு பொருள் பல்பெயர். இங்க பாருங்க, முதலமைச்சர் காமராசர் கர்ம வீரர் காமராசர் வந்தார். முதலமைச்சர் கர்ம வீரர் காமராசர் வந்தார். அப்ப இதுல கர்ம வீரர் காமராசர் ரெண்டுமே அவரை தான் குறிக்குது. அடுத்து முதலமைச்சர் அறிஞர் அண்ணா வந்தார். அப்ப அறிஞரும் அண்ணாவைத்தான் குறிக்குது. அண்ணா அப்படிங்கிறது அவர் உண்மை பெயர். அடுத்து பேரறிஞர் பேரறிவாளர் சுந்தரமூர்த்தி வந்தார். பேராசிரியர் பேரறிவாளர்னாலும் சுந்தரமூர்த்தி தான். சுந்தரமூர்த்தியோட இயற்பெயர் சுந்தரமூர்த்தி. அப்ப என வருவனை எல்லாம் ஒரு பொருட் பன்மொழி. அப்ப ஒரே பொருளை தரக்கூடிய, அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு பொருள், ஒரு சொல்லுக்கு ஒரு பல்வேறு பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் தொடர்ச்சியாக வந்தால் அது ஒரு பொருள் பன்மொழி. அது தனித்தனியாக பிரித்தால் வேறு ஒரு பொருளையும் தரும். ஓகேவா? ஒரு பொருள் பல்பெயர் பிரிவில் வரையார். ஒரு பொருள் பல்பெயர் பிரிவில வரையார் அப்படின்னு சொல்லி நன்னூல் விதி. அதாவது அதுக்கடுத்து பல பொருள் ஒரு சொல். அது என்ன சார் பல பொருள் ஒரு சொல்? பல சொற்களுக்கு பல பொருள்களுக்கு ஒரே ஒரு சொல் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு, மா என்ற சொல் மாமரம், குதிரை, வண்டு என பல பொருள்கள் உண்டு. எனவே மா என்பது பல பொருள் தரும் ஒரு சொல். அப்ப பல பொருட்களை தரக்கூடிய ஒரே சொல். இங்க பாருங்க, மா என்பது எந்த பொருளை உணர்த்துகிறது என்பதை வினை, பொருத்தம், இனம் போன்றவற்றால் எளிதில் கொள்ளலாம். மா பூத்தது. அப்ப இங்க மா என்பது எதை குறிக்கிறது? வினை. வினையால் மா என்பது மரத்தை குறிக்கிறது. மா பறந்தது. இதுவும் வினை. வினையால் பறந்தது. அப்ப மா என்பது எதை குறிக்கும்? வண்டை குறிக்கும். மா ஓடியது. வினையால் மா என்பது குதிரையை குறிக்கும். அப்ப ஒரு வினையை வச்சே அதோடைய பால், இனம் ஆகியவற்றை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். போர்க்கவசம் அணிந்த ஒருவன் என் மாவை கொண்டு வருக என்று அவன் குதிரையைத்தான் குறிக்கிறான் என்பது பொருந்தாமல் அறிய முடிகிறது. என் மாவை கொண்டு வாருங்கள். அப்ப இங்க மா என்பது எதை குறிக்கிறது? குதிரையை குறிக்கிறது. மா, பலா, வாழை வளர்த்தான். இதில் மற்ற இரண்டும் மரம் என்பதால் இது மாமரத்தை குறிக்கிறது. இவ்வாறு பலபொரும் ஒரு சொல் வினை, பொருத்தம், இனம் பொருள் விளக்கவில்லை என்றால் அடைச்சொற்கள் கொடுத்து பொருள் விளக்கும்படி விரிவாக சொல்ல வேண்டும் என்பது மரபு. மா இறந்தது. ஒருவேளை அப்படி நம்ம சொல்றப்ப பொருள் வல்ல அப்படின்னா அதை தனித்தனியாக சொல்லணும். இதில் மா என்பது வினை சொல்லை பெற்றிருந்தும் எதனை குறிக்கிறது என்று விளக்கவில்லை. ஆமா, எதை குறிக்குது? மா செத்து போச்சுன்னு மட்டும்தான் இருக்கு. இப்ப எதை குறிக்குதுன்னு தெரியல. அப்ப மாமரம் இறந்தது. அப்ப இந்த இடத்துல நான் மரம் ஒண்ணு போட்டேன் அப்படின்னா அது மரத்தை குறிக்கும். அல்லது மா தேன் குடிக்குமா? மா தேன் குடிக்குமா? அப்ப வண்டு தேன் குடிக்குமான்னு கேக்குறாங்க. அடுத்து பாய்மா இறந்தது. இப்படியெல்லாம் நம்ம எழுதலாங்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்.
இப்ப பார்த்தோம் இல்லையா, அதே தான் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். அது பல பொருள் குறித்த ஒரு சொல். இப்போ ஒரே ஒரு பொருளுக்கு பல சொற்கள் வரும். அது என்னென்ன அப்படின்னா, அழகு என்பதற்கு பொலிவு, எழில், வனப்பு. இரக்கம் என்பதற்கு அருள், பரிவு, கருணை. கிளி என்பதற்கு தத்தை, சுகம், கிள்ளி. மலை என்பதற்கு வேர்ப்பு, சிலம்பு, பொறுப்பு. கதிரவன் என்பதற்கு ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்ல தனி கிளாஸஸா போட்டிருப்போம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு சொற்கள்னு. ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும். அதை பார்த்தா எளிமையாக புரியும். இங்கே பாருங்க, ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் கொடுத்திருக்கோம். மிகுதி என்பது கூறு, விளம்பு, மொழி, இயம்பு, உரை. பேச்சு என்பது ஞாயிறு, கதிரவன், பருதி, பகவலவன், வெய்யோன். சூரியன் என்பது பொருத்த சொல்றாங்க, நம்மளை பொருத்த சொல்றாங்க. இது பொருத்தலாமா? இதை பொருத்தி பார்க்கலாமா? ஒரு டெஸ்ட் மாதிரி. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். இங்க பாருங்க, மிகுதி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, சால தவ நனி கூர்களி. பேசு என்பது சூரியன் என்பது ஞாயிறு, கதிரவன், பகலவன், வெய்யோன். குழந்தை என்பது பிள்ளை, குளவி, இது. உலகம் என்பது புவி, தரணி, நானிலம். அப்ப பேசு என்பது கூறி, விளம்பு, மொழி, இறை. ஈஸியாக போட்டுடலாம். ஒண்ணு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு பொருள் பன்மொழினா என்ன, ஒரு பொருள் பல்பெயர்னா என்ன, பல்பெயர் குறிக்கும் ஒரு பொருள் குறிக்கும் பல்பெயர்கள், இந்த நாளையும் பார்த்திருக்கோம். இதுல ரொம்ப முக்கியமானது ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழினா ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்தால் அவை ஒரு பொருள் பன்மொழி. நடந்தான், சென்றான், போனான், வந்தான், இந்த மாதிரி. ஸோ அப்படி வரும்போது அவை பிரித்தால் தனித்தனியாக பொருள் தரும். ஓகேவா? அடுத்ததாக ஒரு ரிவிஷன் மாதிரி, ஒரு பொருள் பல்பெயர் அப்படின்னா ஒரே பொருளுக்கு பல பெயர்கள் வரும். அப்படி பல பெயர்கள் ஒரே சொற்றொடரில் அமையும் போது ஒரு பொருளையும், அவை தனித்தனியாக பிரித்தால் வேறு ஒரு பொருளையும் தரும். புரிஞ்சா? அடுத்து பல்பொருள் ஒரு சொல். பல்பொருள் ஒரு சொல். பல பொருள்களுக்கு ஒரே ஒரு சொல் பொதுவாக இருக்கும். அது பல்பொருள் ஒரு சொல். அடுத்து ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னா ஒரே ஒரு சொல்லுக்கு பல விதமான பொருட்கள் இருக்கும். ஸோ அப்ப இந்த நாளையும் பார்த்திருக்கோம். இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் எப்படி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி வாங்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சு நீங்க குரூப்ல பெற்று வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப் மட்டும் இல்ல, A to Z தமிழ் நியூ சிலபஸ் கேட்டால் போல எல்லாமே படிக்க கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கு என்னென்ன இருக்கு, A to Z நியூ புக்கு, ஓல்டு புக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதையும், அதே மாதிரி இந்த மாதிரியான நோட்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு தொகுப்பாக PDF ஆக தனித்தனியாக அழகு 1ல என்னென்ன இருக்கு, அழகு 2ல என்ன இருக்கு, அழகு 3ல என்ன இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தமிழுக்கு சேர்த்து வெறும் 150 rupees கொடுத்துட்டு இருக்கோம். கீழே தெரியல ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல தெரியல 8925192589 இந்த எண்ணிற்கு நீங்கள் ஜிபே செய்துவிட்டு அதே எண்ணிற்கு 8925192589 இதே எண்ணிற்கு வாட்ஸ்அப் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்க அப்படின்னா குரூப் அட்மின் உங்களை அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி அந்த பேஜில் ஜாயின் பண்ணி விட்டு உங்களுக்கான தேவையான எல்லா பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவாங்க. விரைவாக சேர்ந்து அந்த பிடிஎஃப்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வள்ளுவன் தமிழ் வகுப்பானது நியூ சிலபஸை முடிக்கின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வரோம். சனி ஞாயிறு மற்றும் 2 தினங்கள் கிளாஸஸ் இருக்கு. மற்ற அனைத்து தினங்களும் கிளாஸஸ் இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் வள்ளுவன் தமிழ் வகுப்புன்னு இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணால் மட்டுமே போதுமானது. உங்களுக்கு A to Z நீங்க வரிசையாக அப்படியே அழகா படிச்சுட்டு வரலாம். ஒவ்வொரு கிளாஸும் 20ல இருந்து 25 நிமிடங்கள் தான் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். ஸோ நீங்க இந்த கிளாஸை சரியாக பயன்படுத்தி வருகின்ற குரூப் 4 மற்றும் குரூப் 2 2025 வரப்போற இந்த எக்ஸாமில் அரசு அதிகாரியாக இந்த ஒரு பயணத்தை சரியாக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் மக்களே.